நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொன்னமே, யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு சும்மா ஒரு லைன் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு தெரியுமா? ஆடு மேய்ச்சாரு, செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடா இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். அப்போ ஈசாக்கு எப்படி இருக்கணும்? செல்வத்தமாக இருக்கணும். ஆனால் 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாமின் துறவுகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்டாங்க. அப்ப ஆபிரகாமினுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? ஈசாக்கு வரல. வசனம் தெளிவா இருக்கு. ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யவனானான். சரி, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு வரணும். யாக்கோபு என்ன பண்ணாரு? சிரியா தேசத்தில் போய் ஆடு மேய்க்கிறார். ஈசாக்கு எதுவுமே வரல. ஆனா வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? இரு பெரும் பரிவாரங்களோடு கூட இறங்கி வருகிறார். சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு. ஆனா யோசேப்புக்கு வந்துச்சா? யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்டு போயிட்டார். அவர் அங்கே பிரதமர் ஆயிட்டார். புரியுதா? அப்ப இவங்க யாருடைய உலக பிரகாரமான பணமும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரல. ஆனா எது வந்துச்சு தெரியுமா? தேவன் இவர்கள் மேல் வைத்த ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் தலைமுறை 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 அவங்க பிள்ளைங்க மேல வந்துச்சு. இன்னைக்கு நாம இதைத்தான் பெருசா பிரசங்கம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்க 60-70 வரைக்கும் ஓடி 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 நடந்து 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 வேர்க்க விறுவிறுக்க பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, அங்கே 10 வருஷம் வெளிநாட்டில் வேலை செஞ்சு எல்லாம் சேர்த்து பசங்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா போயிட்டு வரேன்ப்பா, என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், நீங்கள் செத்துட்டீங்க. இப்போ அவன் அதே அப்பாவை பார்த்து 60-70 வரைக்கும் ஓடி 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 நீங்கள் வச்சுட்டு போனதை 100 சவரனை 200 சவரனா மாற்றிட்டான். இப்போ அவனும் போகும்போது அப்பா போயிட்டு வரப்பான்னு செத்துட்டான். போகும்போது உங்கள் பேரங்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் ஓடி ஓடி. இப்போ யோசித்து பாருங்க, இது என்ன ஆசீர்வாதம்? 100-200ஆவது 200-300ஆவது இதில் என்ன பிரயோஜனம் இல்லையா? நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போறீங்க, உங்கள் பையன் சோம்பேறி ஆயிடுறான். அப்பா தான் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு என்ன வேலை? இருக்கிறத அழிச்சு முடிச்சிடுறான். இதுக்கா கர்த்தர் நம்மளை அடைச்சாரு? உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம். என்ன தேவனுக்கு செஞ்சீங்க? நீங்க கேட்டு பாருங்க, என்ன தேவனுக்கு செஞ்சோம்? நான் தசமாம் காணிக்க கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓ, நீங்க தசமாம் காணிக்க ஒன்றும் சும்மா கொடுக்கல, கர்த்தர் கொடுத்ததுல திருப்பி கொடுத்துருக்குறீங்க. ஆமா தானே? கர்த்தர் கொடுக்கட்டா கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் இந்த மாதம் ஒன்றும் தரவில்லை, எனக்கும் காணிக்க போடணும்னு ஆசைதான் அப்படின்னு வந்துட்டு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, வேற என்ன கொடுத்தீங்க? மிஷினரிகளுக்கு மாதம் மாதம் 200 ரூபா அனுப்பிடுறோம். அதை 200 பேர்கிட்ட சொல்லிடுவீங்க. வேற, நாங்கள் மிஷினரியை தாங்குகிறோம், மிஷினரியை தாங்குகிறோம், மிஷினரியை தாங்குகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், 200 ரூபா கொடுக்கறத குறையா சொல்லலை. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, தெரிஞ்சிடும் அந்த 200 ரூபா எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் பார்க்குற ஊழியம் இருக்கிற ஸ்தலம் இருக்குதே அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கறது 2000 இல்லை 20,000 கொடுத்தாலும் அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியாதுன்னு தெரியும். நமக்கு இவ்வளோதான் மேன்மை, இவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிறோம் ஆண்டவருக்கு செஞ்சோம் அப்படின்னு. எத்தனை பேர் இப்போ பாருங்க, யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வரவீங்க? பாஸ்டர் கூப்பிட்றாரு, நாளைக்கு ஒரு கிராம ஊழியம் வச்சிருக்கிறோம், வரீங்களா? நாளைக்கு லீவே இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் வர முடியாது? நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தோம். நாங்கள் ஒரு 20-25 வாலிபர்கள் எங்கள் சர்ச்சில் தீர்மானம் எடுத்தோம். கண்டிப்பாக ஒரு நாள் லீவு போட்டுட்டு தான் ஊழியம் செய்வோன்னு. லீவ் போட்டுட்டு ஊழியம் செய்வோன்னு முடிவெடுத்தோம். எல்லா தேவைகளையும் நாங்களே சந்திப்போம், சர்ச்சில் கேட்க மாட்டோம். சர்ச்சில் இருக்கிற வண்டியை மட்டும் கேட்போம், டீசல் கூட நாங்கள் தான் போட்டுப்போம். அது ஒரு பொருத்தனையாக செஞ்சோம். 25 பேருக்கு தேவையான சாப்பாடை சேர்ந்து வாங்கி ஒன்றா செய்வோம். செஞ்சு காலையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம். காலையில் 9 மணிக்கு கிராமத்தில் இருப்போம், 5 மணி வரைக்கும் இருப்போம். 5 மணிக்கு புறப்பட்டு வருவோம், லீவ் போட்டு தான் போவோம். உங்களுக்கு தெரியுமா? அப்படி செஞ்சதுனால
2 கிராமத்தில் நாங்கள் சபை ஆரம்பித்தோம் சென்னையில். எங்கள் சபைக்கு கீழே இன்னும் இருக்குது. ஆனால் அதை விட பெருசு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்தோம், இன்னைக்கு 30 நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. யூ ஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. தசமாம் காணிக்க கொடுக்குறேன், திருப்பியும் சொல்கிறேன், அது கர்த்தர் கொடுத்ததில் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்களா என்ன கொடுக்குறீங்க ஆண்டவருக்காக? அவன் சொல்கிறான், அப்படி மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இது அறிவிக்க வேண்டிய காலம், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம், மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஈச் அண்ட் எவ்ரிபடி மஸ்ட் பிகம் அஸ் அன் எவாஞ்சலிஸ்ட். நீங்கள் அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாக மாற வேண்டிய இடம். எவாஞ்சலிஸ்ட் ஆகிறதுக்கு அழைப்பே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? எவாஞ்சலிஸ்டாக மாறுறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவன் மேலே அன்பு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக மாறலாம். அவன் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறான். அன்பு இருந்தால் போதும், நீங்கள் எவாஞ்சலிஸ்ட் ஆயிடலாம். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் போகாமல் உட்கார்ந்துருக்குது, படுத்து கிடக்குது. ஆண்டவர் குஷ்டரோகிகளை தேடுகிறார். நீங்கள் போறீங்களா? நீங்கள் அங்கே போய் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், ராஜா நீ பேசுனதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட வேஸ்ட்டாக ஒரு 5 இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டான 5 குதிரை என்கிட்ட கொடு, நான் போகிறேன், அனுப்புகிறோம், நாம் போவோம், நான் அனுப்புகிறேன். போனால் குதிரை, வந்தால் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இன்னைக்கு எங்கே திரும்புங்க நெகட்டிவ் தான். சர்ச்சுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ். எதில் மோட்டிவ், எதில் பாசிட்டிவ் இருக்குது தெரியுமா? ஆசீர்வாதத்தில் பாசிட்டிவ் இருக்குது. விசுவாச அறிக்கையில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. கர்த்தர் வீடு கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லித்தான் பாருங்களேன். நீங்கள் உடனே எல்லாம் கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் கார் கொடுப்பார், எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் கார் கொடுப்பார். இது கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச். கேட்டா இதுக்கு பேர் என்னது? கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ். இது ஜனங்களுக்கு காதுக்கினிய பிரசங்கம் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பேர் சர்ச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இந்த ஆள் வேணாம், எனக்கு எந்த ஆள் வேணும்? நெகட்டிவாக ஒருத்தன் பேசிட்டு உட்காந்துருக்கிறான், அவங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுகிற ஒருத்தர் வேணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.